2 எழுத்து இனிஷியல் 2 எழுத்து மியூசிக் டைரக்டர் அவர் தான் அப்படின்னு தெரிய வந்தது. ஆனால் சாம் சிஎஸை குற்றம் சாட்டுறது உண்மை என்றாலும் கூட அந்த ஸ்வாகத்தா ஏன் இவ்வளவு நாள் மௌனமாக இருந்தாருங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. போலீஸ்லாம் சொல்லுவாங்களா? சொன்னால் அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமா? இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதுவே முதல்ல ஏன் ஓடி போச்சு? ஜெம் சினிமாஸ் நேயர்கள் வணக்கம். நான் உங்கள் விஜிஆர்னு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம கூட இன்டர்வியூவில் யார் வந்திருக்கான்னா, ஜெம் டிவியோட ஆஸ்தான யூடியூபர், அது மட்டும் இல்லாமல் திரைப்படம் விமர்சகர், அது மட்டும் இல்லாமல் திரைப்படம் நடிகர் ஆக இருக்கும் பைல்வான் ரங்கநாதன் சார். வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். சார், உங்கள் மெய்யழகன் காம்போவை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்னு தெரியுது. அதுக்கு வரைக்கும் இந்த தோழா காம்போவை ஏற்றுக்கோங்க. இப்போ கேள்வி என்னென்னா சோசியல் மீடியா ரொம்ப கலங்கி ரொம்ப இதை பற்றி தான் ரொம்ப எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸ்வாகத்தா எஸ் கிருஷ்ணன் பிளேபேக் சிங்கர், அவங்க அப்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஒரு மியூசிக் டைரக்டர் மூலியமா. இந்த மாதிரி ஸ்டூடியோவில் வச்சு அந்த ஸ்டூடியோவில் வெளியில் சத்தம் கேட்காதுல்ல, ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணி அவர் அப்யூஸ் பண்ணுறாரு, வீடியோ கேமரா எடுத்து அதை அப்பப்போ போட்டுலாம் பார்க்குறாரு, ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது பரவலாக நியூஸில் வேறு ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, அது உண்மையாக இருக்கலாம், அது நடக்கக்கூடிய விஷயந்தான். ரெண்டாவது, இதை இத்தனை வருடம் 8 வருடத்துக்கு அப்புறம் சொல்ல வேண்டிய காரணம் என்ன? ஒன்று, அந்த சமயத்தில் இவ்வளோ தூரம் இப்போ சொல்லக்கூடிய துணிச்சல் அப்போ ஏன் இல்லை? அவங்க அக்கா மாயா பிக் பாஸில் மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸாக அங்கே வந்திருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரெண்டாவது மதர்காரி கர்நாடிக்கு இசை தெரிஞ்சவங்க, மதுரைக்கார பொண்ணு ஏன் இப்படி பயந்துக்கிட்டு போடணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இவ்வளோ நாள் கழித்து ஏன் சொல்லியிருக்கு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதாவது ஒரு 4 மியூசிக் டைரக்டர் சொல்லி அவங்க இல்லை, அவங்களாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. என்னுடைய கணக்குப்படி நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், 2 எழுத்து இனிஷியல் 2 எழுத்து மியூசிக் டைரக்டர் அவர் தான் அப்படின்னு தெரிய வந்தது. இதுவரைக்கும் அவர் மௌனமாக இருக்கார். அது மட்டும் இல்லை, அவர் இசையமைத்த எக்ஸாம் படம் பிரசாத் லேபு தியேட்டரில் நடந்துச்சு. அப்போ நான் அவர் வருவார்னு உட்காந்துருந்தேன். அவர் வராமல் தவிர்த்துட்டார். அதுக்கான காரணம் என்ன? ஏன்னா இசை வெளியீட்டு விழாவில் ஹீரோவே மியூசிக் டைரக்டர் தான். ஆமாம் சார். மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் ஏன் வரவில்லை? நானே பல முறை சொல்லியிருக்கேன், அந்த சாம் சிஎஸ் எதுக்காக வாழாமல் இருக்கிறார், பேசாமல் இருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் சாம் சிஎஸை குற்றம் சாட்டுறது உண்மை என்றாலும் கூட அந்த ஸ்வாகத்தா ஏன் இவ்வளோ நாள் மௌனமாக இருந்தாருங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அவங்க என்னுடைய பல லட்சம் ரூபா பணத்தை ஏமாற்றி வாங்கிட்டாருங்க. அவங்க மனைவியும் சேர்ந்து இதுக்கு சதி பண்ணாங்கன்னு சொல்கிறாரு. ஏம்மா, நீ என்ன சின்ன பிள்ளையா உங்ககிட்ட பணத்தை ஏமாற்றி வாங்குறதுக்கு? நீ ஏன் பணம் கொடுத்த? அது தப்பு தானே. மியூசிக் டைரக்டர் தானே வேலை செய்கிறவங்களுக்கு பணம் தரணும். வேலை செஞ்சவங்க பணம் கொடுக்கணும். நீ பாட்டுக்கு அவருக்கு பணம் கொடுத்துருக்க, அவர் உன்னைய பலவந்தப்படுத்துகிறாருன்னு சொல்கிற, வீடியோலாம் வச்சுருக்காரு, என்ன பிளாக்மெயில் பண்ணார் அப்படின்னு சொல்கிற. இப்போ அந்த வீடியோ உங்ககிட்ட இருக்கா? அதுக்கான எவிடன்ஸ் இருக்கா? உனக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்க? இல்லாமல் இப்போ சமீபத்தில் ஒரு அடிகுண்டை தூக்கி போட்டிருக்கு. என்ன சொல்லுதுன்னா, இன்னும் சில பின்னணி பாடைகள் என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாருன்னு. நான் கேட்குறேன், டார்ச்சர் பண்ணும்போது போடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடியாந்துட வேண்டியதுதானே? பண்ணலாம் சார், பண்ணலாம். ஏன் பண்ணலை? அதான் மியூசிக் டைரக்டர் எல்லோருமே அவங்களுக்கும் பாடி டிமாண்ட் இருக்குது. அதுக்காக நான் அந்த இசையமைப்பாளருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லலை. முதல்ல இசைந்து விட்டு அனுமதித்து விட்டு அதுக்கப்புறம் இப்போ போர்க்காலத்துக்களை நான் ஐயோ ராமான்னு கத்துறல என்ன தப்பு, என்ன பிரயோஜனம் இருக்குது? ரெண்டாவது, இந்த மாதிரி விஷயங்களில் பாதிக்கப்படுவது பெண்கள் தான். ஏன்னா
ஆண்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவன் மூஞ்சில துப்புனாலும் தொடச்சிட்டு போயிட்டே இருப்பான். இதனால் பெண்கள் தான், ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை, இல்லை கல்யாணம் ஆகியிருந்துன்னா கணவனுடைய எதிர்ப்பு, ஏண்டி இந்த போய் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறது, சண்டை, அதனால் பல தற்கொலைகள், கொலைகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடின்னு சொன்னால் எவனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். இப்படிலாம் ஒரு சூழ்நிலை இருக்குது. எனக்கு தெரிந்து மலையாள பாடகி ஜென்சி ஏன் தமிழில் பாட மறுத்து விட்டு கேரளாவிலே போய் செட்டில் ஆனாங்க? எனக்கு தெரியும். ஏன்னா ஜென்சின்னு சொல்ல விரும்பலை, சம்மந்தப்பட்ட மியூசிக் டைரியும் அதை பற்றி கவலையப்படலை. 7 பாட்டு தான் பண்ணாங்க ஜென்சி. போயிட்டாங்க கேரளாவுக்கு, போய் செட்டில் ஆகிட்டாங்க, கல்யாணம் ஆகி. அதேமாரி காயத்ரி, வீணை காயத்ரி, அவங்க வந்து வீணை வாசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு இசையமைப்பாளர், பெரிய இசையமைப்பாளர், என்னை கல்யாணம் பண்ணிங்கன்னு ரொம்ப கெஞ்சின்னு கெஞ்சினார். பார்த்துச்சு வீணை காயத்ரி, நேராக கப்பல் கேப்டனை கல்யாணம் பண்ணிட்டு கப்பல்லே செட்டில் ஆகிடுச்சு. அப்புறம் இப்போ ஒரு 10 வருஷம் முன்னால் வந்தாங்க. முதல்வர் ஜெயலலிதாவை பார்த்தாங்க. முதல்வர் ஜெயலலிதா இசைக்கல்லூரி முதல்வராக வீணை காயத்ரியை நியமனம் பண்ணலாம். எனக்கு தெரியும். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னா, 50 வருஷம் சினிமாவில் இருக்கு. சங்கர் கணேஷ், அவருக்கு ஒருத்தன் தபாலில் டிரான்சிஸ்டர் வெடிகுண்டு வச்சுட்டான். அதுக்கும் இந்த மாதிரி ஒரு காரணம்தான். அதை இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. அதாவது எந்தெந்த இசையமைப்பாளர்கள் பாடி டிமாண்டுக்காக எந்தெந்த பின்னணி பாடகியோடு இருந்தாங்கங்கிறதெல்லாம் வரலாறு பேசும். எல்லாரும் சரி திருமணம் செய்யவில்லை, நான் இசையை திருமணம் செய்து கொண்டேன்னு சொன்னார் எல்லாரும் சரி. யார் இந்த இசை, ஏன் கல்யாணம் பண்ணிங்களே, யாருன்னா கேட்டாங்களா? இல்லை சார். இல்லை. அதனால் அதெல்லாம் சினிமாவில் இதெல்லாம் சகஜமப்பா. கவுண்டமணி சொல்கிற மாதிரி சினிமாவில் இதெல்லாம் சாதாரணமப்பா சார். அது எப்படின்னா வந்து ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சு அது நடந்து, இந்த இன்சிடென்ட் நடந்து. இப்போ போய் நான் கேஸ் தர போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதோட இம்பேக்ட் இருக்குமா சார்? அது சிஎஸ்ஆரே எடுக்க மாட்டாங்க. 8 வருஷம் கழித்து யார் சாட்சிக்கு வருவா? அந்த 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 சம்பவம் நடக்கும்போது கூட யார் இருந்தால் அவங்க சாட்சி சொல்லணும். ஆமாம் சார். சொல்லுவாங்களா? இல்லை, அவங்க வேறு இந்த மாதிரி 2-3 பேர் வந்து என்கிட்டயே தனிப்பட்ட விதத்தில் சொன்னாங்க, அவர் என்ன அபியூஸ். ஏங்க தனிப்பட்டவர்களை சொல்லியிருக்காங்க, கோர்ட்டுக்கு வந்து சொல்லுவாங்களா? போலீஸில் வந்து சொல்லுவாங்களா? சொன்னால் அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமா? இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதுவே முதல்ல ஏன் ஓடி போச்சு? அதுக்கு காரணம் இருக்குல்ல. ஏன் இப்போ சின்மை பின்னணி பாடகி சின்மை கவிஞர் வைரமுத்து மேலே புகார் சொன்னாங்க. போலீஸ் கமிஷனர் போலீஸ் நிலையத்தில் சிஎஸ்ஆர் கூட போடல. ஏன்னா அவர் பெரிய இடத்துல இருக்கார், புகழில் இருக்கார், அதிகாரத்தில் உள்ளவங்க அவருக்கு ஆதரவாக இருக்காங்க. என்ன செய்ய முடியுது? டப்பிங் யூனியன்லேருந்து சின்மையை தூக்கி போட்டது தான் உண்மை. அதுக்கப்புறம் சின்மையை எத்தனை பாட்டுக்கு பின்னணி பாடகி பாடிச்சு, எந்த படத்தில் பாடிச்சு? இப்போ பெருசாக பாடலை. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல் ஏதோ பாடினாங்க அப்படின்னு பாடினாங்க. அப்புறம் ஒரு படத்தில் பாடினாங்க. அந்த படத்துலையும் இந்த சின்மையே கச்சாமிச்சான்னு ஏதோ பேசிச்சு. அந்த ஆள் இந்த பாட்டை தூக்கிட்டு வேற ஒரு ஆளை வச்சு பாட்டை வச்சுட்டார் அந்த டைரக்டர். இப்படி தானே போச்சு. ஆமாம் சார், சூப்பராக சொன்னீங்க சார். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்காக வந்து பைலவான் சார் சொல்லியிருந்தார். இதே மாதிரி வேற ஒரு காணொலியில் உங்களை வந்து காலண்டர் சார். அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் விஜயாரன். நன்றி, வணக்கம் சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.